நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்ல. உதவி செய்வதற்கு நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்கான வாகனம் வருவதற்கு ரோடு என்ன ஆயிடுச்சுங்க, பிளாக் ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய கொடுமை. பாதிக்கப்பட்ட ஜனங்களை கொண்டு வந்து நிவாரண அந்த முகாம்ல வச்சா அந்த இடமும் தண்ணியில் என்ன ஆயிடுச்சுங்க, அடிச்சுட்டு போயிடுச்சு. உதவி செய்வதற்கு யாருமே இல்ல. இந்த இடமெல்லாம் பசுமையா இருந்ததான இடம் வடநாடு, 3 இடம், அநேக ஜனங்கள், அநேக உடல்கள் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருச்சு. மீட்பு பணி தீவிரமா இருக்கு. இந்த இடத்தெல்லாம் வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்ததான குடும்பங்கள். இதுல இங்க இருந்தவங்களுடைய நிலைமை என்ன? இப்படியான இருந்ததான பகுதி இப்படி மாறி. அப்ப இங்க இருந்தவங்க ஒவ்வொருக்கும் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? ஒரு 100 வீடுனா கூட ஒரு 4 பேர் 400 பேர். அந்த 400 பேருடைய நிலைமை என்ன? நான் சும்மா சிம்பிளா நான் சொல்றேன். ஆனா இன்றைக்கு இந்த புதிய மாதத்துல அவங்க இன்றைக்கு இல்ல. ஆனா நான் தேவ சமூகத்தில் சொல்லுவேன், கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நான் தான் சொல்லுவேன், இன்றைக்கு கர்த்தர் நம்ம ஜீவனை கொடுத்திருக்கிறார். தகப்பனை விட்டு, பிள்ளைகளை விட்டு, குடும்பத்தை விட்டு, சொந்தங்களை விட்டு தவிக்கிறதான பிள்ளைகள், இவருடைய நிலைமை என்ன? இதற்கு அப்புறமா இவருடைய வாழ்வாதாரம் என்ன? முகாம்கள் இருக்கிறதான இவருடைய நிலைமை என்ன? வீடுகளை இழந்து, எல்லாவற்றையுமா இழந்து, இவருடைய வாழ்க்கை குறித்ததான ஒரு பெரிய கேள்விக்குறியோட குழந்தைகள் ஒரு பக்கம், தாய் தகப்பன் ஒரு பக்கம், இவ்வளவு அழகான இருந்ததான ஒரு பகுதி இவ்வளவாய் மாறி போயிடுச்சு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு காரியம். ஒரு வீடியோ கிளிப் அதை நான் போடல. திடீரென்று வருகிறதான வெள்ளம், அப்படியே அந்த மண் சரிவு வீடு அப்படியே புரட்டி கொண்டு போகுது. அப்படியே பல நூற்றுக்கணக்கான வீடுகளை இழந்து இன்றைக்கு கேரளா மாநிலத்துல வடநாடு அந்த இடத்துல அவ்வளோ ஒரு கோரமான நிகழ்வு. நீங்க நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்து இருப்பதற்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அதுக்காக நான் ஏன் போட்டேன்னு சொன்னா, நிச்சயமாகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு நிமிஷம் மரணம், ஒரு நிமிஷம் தேவ சமூகத்துல இந்த புதிய நாளில், இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி இந்த காட்சிகளை பார்க்கும்போது நாம் நன்றி செலுத்தணும் ஆண்டவருக்கு. கையை மேல தூக்கி, அப்பா இந்த நாளை எங்களுக்கு கிருபையாக கொடுத்துருக்கிறீங்களே, நன்றி செலுத்துக்கிற சுவாமி. இன்னைக்கு பணம், பொருள், செல்வம், சம்பத்து, இடமெல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா இன்றைக்கு ஒரு அனாதைகளை போல இருக்கிறாங்க. செய்வதறியாது என்ன பண்றதுனே ஒண்ணுமே தெரியல. பல கோட்டீஸ்வரர் இருந்திருப்பாங்க, லட்சாதிபதி இருந்திருப்பாங்க. ஆனா இன்றைய அவருடைய நிலைமை என்ன? ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு அனுக்கிரகத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ஒரு நிமிஷம் அதான் நான் சொல்லுவேன். சொத்து பத்து எல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். எத்தனையோ கோடி, எத்தனையோ சொத்துக்களை வச்சுட்டு இருக்கிறவங்கெல்லாம் செய்வதறியாது ஒண்ணுமே இல்லாம படுத்துட்டாங்க. இதையெல்லாம் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். இதெல்லாம் தான் நம்மளுக்கு சொல்றாரு, நம்மளுக்கு படிப்பினையை சொல்றாரு. மக இருக்கிற நாட்கள்ல என் சமூகத்துக்கு வா என்று சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது ஜெபத்துல வைங்க. இன்னும் அநேக குடும்பங்கள் இருப்பாங்க. இனிமேலுமா இப்படிவான காரியங்கள் நடக்காதபடி இந்த கேரளா மாநிலத்தில் அந்த வடநாட்டு பகுதிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அது மாத்திரமில்லை, இதை கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தின் முதலாவது நமக்கு இந்த காரியத்தை நினைப்பூட்டுகிறார். ஒருவேளை உன் வீட்டுல, உன் பகுதியில் அப்படியான காரியங்கள் இருந்திருந்தா இன்றைக்கு நீ எங்க வந்திருக்க முடியாது? தேவ சமூகத்தில் வந்திருக்க முடியாது. அவருடைய பலம் இருக்கு, பராக்கிரமம் இருக்குன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, ஆண்டவருக்கு முன்பாக எதையுமா காமிக்காதீங்க. நான் தான் சொல்லுவேன், உன் பலமோ பராக்கிரமோ ஒரு நிமிஷம், ஒரு நொடி பொழுது, ஒரு இமை பொழுது ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். நாளைக்கு கதறுகிற நிலைமையில நம்ம தள்ளப்படுவதற்கு முன்பாகவே நம்ம தேவ சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதில் இந்த முதலாவது நாளில் இந்த இடத்துல நம்ம பிரைஸ் பண்ண வந்திருக்கும் இல்லை, உண்மையாகவே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டா இருக்கும். கர்த்தர் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பார்.